ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு குணாஸ் கிராஃப்ட். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த பேப்பர் குவில்லிங் டியூட்டோரியல்ஸ் போடுங்க மேடம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போடலாம், பேசிக் ஷேப்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டியூட்டோரியல் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு குவில்லிங்க்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீடில். ஸோ இந்த நீடில் தான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த குவில்லிங்க்கு வந்து நம்ம கூட ஜேர்னி பண்ணிட்டு வரப்போகுது. ஸோ அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு டை, தென் சிசர், க்ளூ, அப்புறம் ஸ்ட்ரிப்ஸு. குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோர் தென் 50க்கும் மேற்பட்ட கலர்ஸ் வந்து இதில் இருக்குது. இதிலே வந்துட்டு நான் மெயினாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5mm ஸ்ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் 3, 7 அப்படின்னு சொல்லிட்டு 1 inch வரைக்குமே இந்த குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டி வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குவாலிட்டி இதில் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஒரே மாதிரி குவாலிட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த குவில்லிங் அப்படின்னு நீடில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு டிவைடிங் ஒரு போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இந்த பேப்பரை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைட் காயில் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பிகினிங்கு. ஸோ இந்த குவில்லிங் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே ஸ்பீட்லேயே பண்ணிகிட்டே இருக்கணும், இடையில நிப்பாட்டக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் வந்து நமக்கு பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ அப்படி வந்தோடனே ரொம்ப லிட்டில் அமௌண்ட் ஆஃப் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 5mm. ஸோ இது வந்து டைட் காயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து நான் வந்து பண்ண போகிறது வந்துட்டு லூஸ் காயில் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து நமக்கு மோஸ்ட்லி இதுதான் பேஸு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பீஸ்க்கு வந்து நம்ம இப்படி தான் ரோல் பண்ணி தான் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப நேரம் கையில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பண்ண போகிறது வந்துட்டு லூஸ் காயில். இந்த லூஸ் காயில் தான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வேரியஸ் ஷேப்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு. ஸோ இந்த டை கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் தான் நம்ம வந்து போட்டுட்டு ஷேப்ஸ் எடுப்போம். ஸோ இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். இந்த டை எதுக்குங்க, நம்ம கையிலே விரிய விட்டுக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது வந்து லூஸ் காயில். ஸோ நமக்கு இப்போது 7mm பேப்பர்ஸ் இருக்குது, 3mm பேப்பர்ஸ் இருக்குது, 1mmலையும் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நமக்கு 1mm 3mmலாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ரொம்ப நைஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு ஷேப்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதில். ஸோ தட் நான் வந்து எப்போவுமே வந்து 5mm தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்துட்டு டியர் ட்ராப். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது வந்துட்டு இப்போ டியர் ட்ராப் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து பன்னி இயர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மேங்கோ ஷேப்பாக இருக்கும் அது வந்துட்டு. ஸோ இந்த எட்ஜு மட்டும் நல்லா நீங்கள் பிஞ்ச் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஷார்ப்பாக வரும், ஒரு மேங்கோ ஷேப்க்கு வரும். நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் இதை வச்சு நம்ம வந்து ஃப்ளார்ஸ் பண்ணுறது, இல்லை வேறு எங்கெல்லாம் இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு இப்போ லூஸ் காயில் தான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாமே இப்போ நான் ரோல் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி 4 ஷேப் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து மார்க்யூஸ் அப்படிங்கிற ஷேப் வந்து எப்படி பண்ணலாம். ஸோ எடுத்துட்டு ஸோ இது வந்து மார்க்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இதுலேயே வந்து ஷேப்டு மார்க்யூஸ் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம்? ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு ஷேப்புமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு இடத்துல நமக்கு அந்த கரெக்டான ஷேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு போர்ட்ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எக்ஸாக்டாக நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே அவங்களோட போர்ட்ரைட் வந்து நமக்கு ரியலிஸ்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எப்படி இன்னொருத்தர உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஷேப்டு மார்க்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கால் மார்க்யூஸ். ஸோ இப்படி சின்னதாக ஒரு ஏன்னா இந்த குவில்லிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு மைல்டான ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான். பட் அதிலே அழகாக நம்ம ஷேப்ஸ் கொண்டு வந்துக்கலாம். இது வந்து ஷேப்டு மார்க்யூஸ். ஸோ அகெயின் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிரசன்ட் ஹாஃப் மூன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. கிரசன்ட். இப்போ கிரசன்ட்க்கு அடுத்து தான் நம்ம ஒரு ஹாஃப் சர்க்கிள் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து சென்டரை வந்து ஒரு அமுக்கி படித்தோம் நம்ம வந்துட்டு. பட் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இப்படி ஃப்ளாட்டாகவே இருக்கணும். இது வந்து நிறைய நம்மளோட ஷேப்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக ட்ரையாங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ட்ரையாங்கிளுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டியர் ட்ராப் பண்ணிவிட்டு க்ளூ பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ரெண்டு எட்ஜஸையும் நல்லா ஷார்ப்பாக பண்ணிங்கன்னா திஸ் இஸ் டியர் ட்ராப், சாரி ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸ்கொயருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் யூஸ் பண்ணணும். தென் அகெயின் ஒரு இந்த சைடு ஆப்போசிட்டில் திருப்பி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த சைடு நீங்கள் எட்ஜஸ் வந்து நல்லா ரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுவுமே மார்க்யூஸ் தான். ஸோ நம்ம எக்ஸாக்டாக ஹாஃபில் எடுக்காமல் இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து டியர் ட்ராப் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த டியர் ட்ராப்போட இந்த சென்டர் பீஸ் எல்லாம் இப்படி தள்ளி வச்சுட்டு இப்படி. ஸோ இப்போ உங்களுக்கு ஹார்ட்டின். அகெயின் இப்போ நான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷேப் சொல்லி கொடுக்க போகிறேன். இது என்னென்னா எங்கே என்ன வச்சு நமக்கு ஃபில் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஷேப் வச்சுக்கலாம். இதை வந்து பீ ஹைவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அந்த கரெக்டான இன்டர்வல்ஸில் இப்போது நம்ம இப்படி விட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சைடில் நம்ம ரோல் பண்ணுவோம். எல்லா காயில்ஸ்க்கும் நம்ம அப்படி தான் ரோல் பண்ணுவோம். பட் இதுக்கு மட்டும் எப்படின்னா இந்த சைடு ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் கொடுத்து வெளியில் வந்துடணும். சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். அங்கேயும் வெளியே எடுத்தாச்சு. திரும்ப அந்த இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டான அந்த கேப்பு. ஒரு 4 தடவை நம்ம ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் 4 தடவை தான் ரோல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒன்று போல் அந்த காயில்ஸ் கிடைக்கும்.
ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். ஃபில்லிங்க்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ஷேப்பு. ஸோ இதை பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பீ ஹைவ் ஷேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம திரும்ப நான் வந்து அந்த நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம வீடியோ பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு ஒரு சார்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து டைட் காயில், அண்ட் தென் இது வந்து லூஸ் காயில், இது வந்து டியர் ட்ராப், ஷேப்டு டியர் ட்ராப், மார்க்யூஸ், ஷேப்டு மார்க்யூஸ், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஹார்ட் ஷேப், இது வந்து ஹாஃப் சர்க்கிள், இது வந்து கிரெசன்ட், அண்ட் தென் பீஹைவ் டிசைன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 13 ஷேப்ஸ் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஷேப்ஸு. ஸோ இன்னுமே வரக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு நான் எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலாக என்ன மாதிரிலாம் பண்ணலாம், அந்த ஷேப்ஸை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ என்ன அப்படின்னா, இந்த குவில்லிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு 11 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். சோஃபார் வந்து ஒரு 3000 விமென்க்கு வந்து இதை நான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிருக்கேன். நிறைய பேர் வந்து இதை கற்றுக்கிட்டு அவங்களோட லைஃப்பில் வந்து இதை சின்ன சின்ன லெவலில் ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னோட நோக்கம்லாம் என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதையாச்சும் பண்ணி மோஸ்ட்லி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்க்ரீன் டைமை வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து நம்மகிட்ட கற்றுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய விருப்பம். நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வேரியஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். மோரோவர் என்ன சொல்கிறது, எனக்கு இன்ஸ்பிரேஷனாக யாராவது வந்துட மாட்டாங்களா, என்ன யாராவது வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை தாண்டி நான் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் மோட்டிவேஷன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இந்த குவில்லிங் வந்து எனக்கு வந்து துணையாக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் என் லைஃப்பில் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குவில்லிங்கை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.